வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வாய்ஸ் ஆஃப் சக்திகா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சீரியல் ரசிகர்களின் ஃபேவரைட் லிஸ்ட்ல இப்போ டாப்ல இருக்கிறது நம்ம சின்னஞ்சிறு கிளிய தொடர்தான். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்காத பல அதிரடி திருப்பங்களோட கதை போய்க்கிட்டே இருக்கு. குறிப்பா ராஜேஸ்வரியோட வருகைக்கும் கர்ணா வாழ்க்கையில வீசப்போற அந்த புயலுக்கும் நடுவுல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்கப் போகுது? ஒருவேளை கதை இப்படித்தான் இருக்குமோ? அப்படிங்கிற என்னோட ஒரு குட்டி அலசலையும் சுவாரஸ்யமான கதை கணிப்பையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான தட்டிடுங்க. அப்பதான் சீரியல் அப்டேட்ஸ் உங்கள தேடி உடனுக்குட வரும். சரி வாங்க, இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கதைப்படி இன்னைக்கு ராஜேஸ்வரி தன் வேலைய ஆரம்பிப்பாங்கன்னு தோணுது. கர்ணா கிட்ட போயி, சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான், எனக்கு சேர வேண்டியதையெல்லாம் தட்டி பறிப்பான்னு சொல்லி அழுவாங்க. இத பார்க்கிற கர்ணாவுக்கு மனசு மாற வாய்ப்பிருக்கு. ஏன்னா, கர்ணா ஒரு நியாயமான மனுஷன். அதனால யாருக்கு அநீதி நடந்தாலும் அவரால சும்மா இருக்க முடியாது. இதத்தான் ராஜேஸ்வரி தனக்கு சாதகமா பயன்படுத்துவாங்கன்னு தோணுது. ஆனா, நம்ம இன்னைக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. ராஜேஸ்வரி வீட்டுக்குள்ள வந்ததிலிருந்தே யாரோ ஒருத்தருக்கு ரகசியமா மெசேஜ் பண்றத கவனிப்பாங்க. ஒருவேளை ராஜேஸ்வரி குளிக்கும் போதோ, அல்லது வேற வேலை பார்க்கும் போதோ, அவங்களோட போனை எடுத்து பார்க்க முயற்சி பண்ணலாம். அங்கதான ராஜேஸ்வரிக்கும் கிருபாகரனுக்கும் இருக்கிற அந்த ரகசிய தொடர்பு தெரிய வர வாய்ப்பிருக்கு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு நண்பர்களே. கிருபாகரன் ஜெயில்ல இருந்து ஒரு மர்ம நபரை தன் வீட்டுக்கு அனுப்ப வாய்ப்பிருக்கு. அந்த நபர் ஒருவேளை புது வில்லனா இருக்கலாம். அவர் யாருன்னா, கிருபாகரனோட சொத்துக்கள ரகசியமா பாத்துக்கிற ஒரு லாயரா இருக்கவும் வாய்ப்பிருக்கு. அவர் வீட்டுக்கு வந்து கர்ணாவ மிரட்டுற மாதிரி ஒரு காட்சி இன்னைக்கு வரலாம். எபிசோடோட முடிவுல ராஜேஸ்வரி கிட்ட நேருக்கு நேர் சவால் விடுவாங்கன்னு தோணுது. உன்னோட நாடகம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காத அக்கான்னு சொல்லும்போது, ராஜேஸ்வரி பயப்படுற மாதிரி ஒரு சீன் வச்சு இன்னைக்கு முடிக்க வாய்ப்பிருக்கு. இல்லையென்றால், அந்த மர்ம நபர் வீட்டுக்குள்ள நுழையறதோட எபிசோட் முடியலாம். இன்னைக்கு எபிசோட்ல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தோணுது. இதுவரைக்கும் கிருபாகரன் பக்கம் இருந்த திவாகரன், இப்போ இந்துவோட நல்ல குணத்த பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா மாறத் தொடங்குறாரு. கிருபாகரன் அனுப்பிய அந்த மர்ம நபர் கர்ணாவை தாக்க முயற்சி பண்ணும்போது, நம்ம திவாகரன் குறுக்கே போய் தடுக்க வாய்ப்பிருக்கு. இதனால திவாகரனுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்படலாம். இது கர்ணாவோட மனச அப்படியே உருக்கிடும்னு நினைக்கிறேன். திவாகரன் மாறினாலும், நம்ம வில்லி ராஜேஸ்வரி விடுறதா இல்ல. திவாகரனுக்கு அடிபட்டத வச்சு, அதுக்கும் தான் காரணம்னு பழி போட முயற்சி பண்ணுவாங்கன்னு தோணுது. வந்த நேரம் தான் இந்த வீட்டுக்கு ஆகல். அப்படின்னு சொல்லி பெரியவங்க மனச மாற்ற ராஜேஸ்வரி பிளான் பண்ணலாம். ஆனா, கர்ணா இத நம்புவாரா இல்லையாங்கிறது தான் இப்போதைய கேள்வி. மறுபுறம் நம்ம இன்னைக்கு ஒரு துப்பறியும் வேலையில இறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ராஜேஸ்வரி அடிக்கடி வீட்டுத் தோட்டத்துக்கோ அல்லது மொட்டை மாடிக்கோ போய் ரகசியமா யாருக்கோ ஃபோன் பண்றாங்க. இன்னைக்கு ஒருவேளை ராஜேஸ்வரி பேசுறத போன்ல ரெக்கார்ட் பண்ண வாய்ப்பிருக்கு. அந்த ஆடியோ ஆதாரம் கிடைச்சா, ராஜேஸ்வரியோட ஆட்டம் இன்னைக்கோட முடிவுக்கு வரும். எபிசோடோட கிளைமாக்ஸ்ல அந்த மர்ம நபர் போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிச்சு ஓடுற மாதிரியும், ராஜேஸ்வரி அந்த பழிய ஆதித்யா, கர்ணாவோட நண்பன், மேல போடுற மாதிரியும் ஒரு சீன் வரலாம். இல்லையேண்டா, இந்து அந்த ஆடியோவ கர்ணா கிட்ட காட்டப் போற நேரத்துல யாரோ ஒருத்தர் தடுத்து எபிசோட் முடிய வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம வில்லி ராஜேஸ்வரி ஒரு பயங்கரமான சதி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்துவோட கையெழுத்த போலவே ஒரு போலி கடிதத்தை ரெடி பண்ணி அத கர்ணாவோட ரூம்ல வைக்க வாய்ப்பிருக்கு. அந்த கடிதத்துல இந்துவுக்கு வேற ஒருத்தரோட தொடர்பு இருக்கிற மாதிரி ராஜேஸ்வரி எழுதியிருக்கலாம். இத பார்க்கிற கர்ணா எந்த அளவுக்கு ஆத்திரப்படுவாருன்னு யோசிச்சு பாருங்க. கதப்படி கர்ணா அந்த கடிதத்தை படிச்சுட்டு எதுவுமே யோசிக்காம இந்துவை எல்லார் முன்னாடியும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்த வாய்ப்பிருக்கு. உன்னை இவ்ளோ நம்புனனே, இதுதான் நீ எனக்கு கொடுத்த மரியாதையா? கர்ணா கத்தும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம அதிர்ச்சியில நிப்பாங்க. ஒருவேளை கர்ணா கோபத்துல இந்துவை வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்லவும் வாய்ப்பிருக்கு. ஆனா, நம்ம சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த கடிதத்துல இருக்கிற ஒரு சின்ன தப்பை கண்டுபிடிப்பாங்கன்னு தோணுது. ஒருவேளை ராஜேஸ்வரி அவசரத்துல பண்ண ஒரு சின்ன தப்பு, அது அவங்களுக்கே வினையா முடியலாம். அந்த கையெழுத்து தன்னுடையது இல்லைன்னு எப்படி நிரூபிக்க போறாங்கங்கிறது தான் இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட்டா இருக்கும். எபிசோடோட கிளைமாக்ஸ்ல கர்ணா இந்துவை வீட்டை விட்டு துரத்த கைய பிடிச்சு இழுக்கும்போது, திவாகரன் உள்ள வந்து உண்மைய சொல்ல முயற்சி பண்ணலாம். இல்லையென்றால், ராஜேஸ்வரி சிரிச்சுக்கிட்டே அந்த வெற்றிய பாக்குறதோட எபிசோட் முடிய வாய்ப்பிருக்கு. அங்கதான் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வைக்க போறாங்க. நேத்து கர்ணா கோபப்பட்டு இந்துவை வீட்டை விட்டு துரத்த பார்த்தாரு இல்லையா? இன்னைக்கு அந்த போலி கடித விவகாரத்துல ஒரு பெரிய திருப்பம் வரலாம். ஒருவேளை ஆதித்யா, கர்ணாவின் நண்பன்,
அந்த கடிதத்தை எழுதினது யாருன்னு கையெழுத்து நிபுணரை வச்சு கண்டுபிடிச்சு வர வாய்ப்பிருக்கு. ராஜேஸ்வரி தான் இதை செஞ்சாங்கன்னு ஆதாரத்தோட நிரூபிக்கும்போது கர்ணா ராஜேஸ்வரிய வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்ல வாய்ப்பிருக்கு. ஆனா வில்லி ராஜேஸ்வரி அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டாங்க. அவங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு இந்த வீட்ல ஒரு மரணம் நடக்கும்னு ஒரு மிரட்டலை விடுத்துட்டு போகலாம். கிருபாகரன் ஜெயில்ல இருந்து ஒரு பெரிய திட்டத்தை போட்டிருப்பாருன்னு தோணுது. ஒருவேளை இன்னைக்கு இரவு இந்துவோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி ஒரு விபத்தை ஏற்படுத்த அவங்க ஆட்கள் முயற்சி பண்ணலாம்.